வணக்கம் நிகிதா. மதுரை அவனியாபுரம் சுற்றுச்சாலையில் தீப்பெட்டி எரிந்த நிலையில் அடையாளம் தெரியாத ஆண்பினம் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நிகிதா. மதுரை அவனியாபுரம் சுற்றுச்சாலையில் உள்ள புதுக்குளம் கம்மாயில் அருகே தீ வைத்து எரிக்கப்பட்ட அடையாளம் தெரியாத ஆண்பினம் ஒன்று இருப்பதாக பெருங்குடி காவல்துறையினருக்கு தகவல் வந்தது. அதனை அடுத்து திரும்பவும் காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் நிகிதா. மோப்பனாய் வைக்கப்பட்ட தடய அறிவியல் துறையினர் பிரேத ஆய்வுக்காக முழுவதும் ஆய்வு செய்தனர். இறந்தோரி உடல் பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அவனியாபுரம் கிராம நிர்வாகர் சிவராமன் அளித்த புகாரின் பேரில் பெருங்குடி காவல்துறையினர் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் அவர் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த மலையரசி என்பது தெரிய வந்துள்ளது. இவர் சிவகங்கை காளையார் கோவிலில் பணிபுரிந்த தனிப்படை காவலர் என்றும் இவரது மனைவி கடந்த 1ஆம் தேதி விபத்தில் காயம் ஏற்பட்டு மதுரை சிந்தாமணி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இறந்த நிலையில் தற்போது இவர்தான் இறந்தது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் தற்போது இந்த காவலர் உயிர்ந்த சம்பவம் அதை எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நினைக்கிறதா. இது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நினைக்கிறதா.